இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். First of all, we welcome the new producer Vikram Prabhu into our fraternity. ஒவ்வொரு முறை ஒரு புது தயாரிப்பாளர் உள்ளே வரும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வருவாங்க. படம் எப்படி எடுக்கலாம், படம் எடுத்தால் கரெக்டாக வருமானு. ஆனால் இவர் டைட்டில்லே வந்து நெருப்பிடான்னு வச்சு களத்தில் இறங்கிட்டார். கண்டிப்பாக ஒரு Vikram Prabhu as a producer and Vikram Prabhu as an actor will definitely win. ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து முதல் தடவை ஒரு படத்தை தயாரித்து when they want to take themselves to the next level, it has always succeeded. Typical example, Dhanush irukapla, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. So Vikram Prabhu, you are on the right path and you have the right name for your production house, First Artist. இந்த படம் பொறுத்த வரைக்கும் definitely it's they have touched a new genre. ஏன்னா ஒரு ஃபயர் சர்வீஸ்மேன் பற்றி நம்ம படங்கள் நிறைய பார்த்ததில்லை. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் நைஸ் அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு த நியூ டைரக்டர். கண்டிப்பாக புது இயக்குனர்னால் ஒரு புது முயற்சி இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். டெஃபினெட்லி he would have done a brilliant job. ஆர் டி ராஜசேகர் சார், இனிமேல் நீங்கள் உங்கள் டைட்டிலே போட தேவையில்லை. இந்த மாதிரி காட்சிகள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் அது ஆர் டி ராஜசேகர் சாரோட சினிமாட்டோகிராஃபின்னு. The hero of the day, Sean Roldan, உங்கள் ப்ரீவியஸ் படங்களும் வந்து பாடல்கள் கேட்டிருக்கோம் அண்ட் even in this ஒரு பாடல் கேட்டிருக்கோம். யூ ஆர் ராக்கிங் அண்ட் யூனோ த நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்து கலக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய இருக்கும்போது இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அண்ட் thank you Prabhu sir for inviting me. It's really nice to come to your house. சாப்பிட வரும்போதோ இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ரொம்ப ரொம்ப ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகிடுவோம். பிகாஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஓவர் ஹியர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ்நாடு. ஆண்டிக்கு தெரியும் அது. ஏன்னா பிரபு சாரும் ஆண்டியும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சுந்தர் சாருக்கு தெரியும். 3 மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் எங்கள் படப்பிடிப்பப்போ. ஓகே, இந்த ஒரு மேடைன்னு கிடைக்கும் போது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக we have to share it. மீடியா, you are also part of the family. மீடியா நண்பர்கள், you are always part of the fraternity. a give and take policy. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு போடுங்க. ஒரு படம் வந்து ஒரு 3 ஷோ முடிகிறதுக்குள்ளேயே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னலிசம், இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் தாட், எவ்ரி திங் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் ஹியூமன் டு ஹியூமன் நான் கேட்குறேன், ஜஸ்ட் கிவ் த ஃபிலிம். ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா கிவ் த ஃபிலிம் டு பிரீத் அ லிட்டில் பிட். இல்லைனா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட, ஐம் நாட் டாக்கிங் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி தி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸ்டார் போடுவாங்க, கீழே பேர் போடுவாங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் சர்டன் பீப்புள், சர்டன் சோ கால் ஜேர்னலிஸ்ட்ன்ட்டு சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது தே ஆர் லிட்ரலி ரிப்பிங் ஃபிலிம்ஸ் அப்பார்ட். பட் எஸ், ஐ அக்ரி, தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் டூ இட் ஆஃப்டர் 3 days ஆர் டூ இட் ஆன் த 4th day. முதல் நாள்லேயே வந்து நீங்கள் 3வது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணிச்சு ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி போடுறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ அகேன் ஆன் பிஹாஃப், இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக, ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக, ஒரு நடிகனா, ஒரு மனிதனாக நான் உங்களை கேட்குறேன், தயவு செய்து யூ ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் சோ மெனி பீப்புள்ஸ் ஹார்ட் ஒர்க். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தம்பி விக்ரம் பிரபுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே அன்னை இல்லத்தில் இந்த விழா வச்சதுக்காக. ஏன்னா இந்த அன்னை இல்லத்துக்கு வரும்போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. இங்கே ஏற்கனவே விஷால் பேசும்போது அன்னை இல்லத்தினுடைய சாப்பாட்டை பற்றி பேசிட்டாரு. இப்போ அதை பற்றி பேசினா நம்ம படத்தை பற்றி பேசுகிறது மறந்துடுவோம். அதனால் வந்து அன்னை இல்லத்து சாப்பாட்டை பற்றி, ஏன்னா நான் ரொம்ப பேசுவேன், ஏன்னா அவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க நான்.
அதை பேச ஆரம்பித்தா அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். இந்த ட்ரைலர் பார்த்தோம், சாங் பார்த்தோம். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரினுடைய படத்தை தலைப்பை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு தகுந்த ஒரு கதை, அதுக்கு தகுந்த ஒரு தலைப்பு. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த ட்ரைலர் பார்க்கலே அதனுடைய டெக்னிக்கல் வேல்யூ தெரியுது, ஆர்டிஸ்டினுடைய உழைப்பு தெரியுது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சிவாஜி சார் வந்தோன்னே அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி தம்பி விஷால் பேசுனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தானு சாருடைய ஒரு பெருந்தன்மையான, ஏன்னா அவர் வந்து வயசில் விஷால் சின்ன பையன் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காம அவர் இளைஞராக இருந்தாலும் விஷால் சொன்ன ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மீடியாவுக்கு நான் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ நடந்துட்டு கீழே இன்டர்வெல்லையே வந்து உடனே மெசேஜ்கள் எல்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்கள் உரிமை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்குறீங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது, முதலீடு இருக்குது. அதை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு மேதாவித்தனமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ தான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி. அதான் பாராட்டினா ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு மேலே எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்பிலேயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. சரியான விமர்சனத்தை பண்ணுங்க. தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அந்த வகையில் வந்து தம்பி விஷால் வந்து நான் யோசித்தேன், விஷால் வந்து எப்படிப்பா தம்பி அங்கேயும் நடிகர் சங்கத்துலேயும் எப்படியோ ஜெயிச்சது, தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஜெயிச்சது. நான் நடிகர் சங்கத்தில் நின்னப்போ கண்டிப்பாக தோத்துருவாருன்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்தோன்னே சரி விடப்பா, அங்கே ஏதோ எஸ்கேப் ஆயிட்டீங்க, இங்கே கண்டிப்பாக மாட்டேன் இங்கே ஜெயிச்சிட்டாருன்னா அது காரணம் இருக்குது. என்னன்னா சிந்தனை தெளிவு. எவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக, பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுற முதல் விஷயமே மீடியா தான். மீடியாவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதில் வந்து சினிமாக்காரங்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு அசிங்கமான விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்குது. யாரோ எக்கேடா கெட்டு போட்டுப்பா, நம்ம அளவுக்கு அப்படியே பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து தைரியமாக எடுத்து முன்னாடி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் தலைவனாக வந்து உட்கார முடியும், செயல்பட முடியும். லேசாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துன்னு வச்சிங்களேன், மேலே வர முடியாது. அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சரி, நடிகர் சங்கம் சரி, சரியான ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஷால், இந்த தைரியத்தோடு செயல்படுங்க. உங்கள் பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியை நிற்கும். எங்களுக்கு இந்த தைரியமான ஒரு ஆள் தேவைங்கிறது தான் இப்போ நமக்கு. அதனால் வந்து இந்த படத்தினுடைய விக்ரம் பிரபுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த படம் வந்து நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து டீசரில் தெரியுது. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனாலும் அன்னை இல்லத்தில் தான் ஃபங்க்ஷன் வைக்கணும். ஏன்னா இங்கே வரதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்படியோ பண்ணி அங்கே மேடை போட்டு சைடில் எல்லா சேரை போட்டு உட்கார வச்சு இங்கே கூப்பிட்டு நன்றி வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கும் குடும்ப நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீட்டுக்கு என்னை முதல்ல கூட்டிகிட்டு வந்த சந்தான பாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. அடுத்தபடியாக இந்த மேடையில் நான் இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த சண்முகம் அங்கிள் அவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். இந்த விழாவை பற்றி எல்லோரும் பேசும்போது அன்னை இல்லத்தில் நடக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணமாக இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ இந்த படம் பார்த்தோம், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாருடைய உடம்புலையும் ஒரு புகை இருந்தது. ரிலீஸ்க்கு அப்புறம் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நெருப்பாக மாறுன்றது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இப்போ சமீப காலத்தில் நிறைய படங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நான் பார்த்துட்ருக்கேன், டேக்ஸ் ஃப்ரீலையும் சென்சார்லேயும் பார்த்துட்ருக்கேன்.
அதில் என்னென்னா இப்போ ஒரு படம் அப்படின்னா அது வந்து டெக்னிக்கலாகவும் கதையாகவும் இருக்கணும். இப்போ நான் பார்க்கும்போது என்னென்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு நகைக்கடையில் இருக்கிற சிலையை பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டைமண்ட்ஸு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெண், ஒரு ஏழை பெண் ஒரு பூ விற்றுட்ருப்பாங்க. அந்த பூ விற்கிற பெண் பார்க்குறதுக்கு சுமாராக இருந்தாலும் அவங்க உடம்புல உயிர் இருக்குது. அந்த உயிர்ன்ற கதையும் இந்த பொம்மையும் மேக்கிங்காக எடுத்துக்கிட்டு படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு ரெண்டுமே வரும், ஸ்டோரியும் வரும், கிரியேஷனும் வரும். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல கதை இருக்குது, நல்ல மேக்கிங் இருக்குதுன்னு ரொம்ப க்ளீனாக தெரியுது. வாழ்க, நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிரபு பற்றி விவேக் சொன்னார், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எஸ்ஸை யூஸ் பண்ணுறாருன்னு. அது எப்போ ஒரு தடவை தான் அவர் கேட்பார், நான் தினம் ஃபோனில் கேட்பேன். ஏன்னா எங்களுக்குள்ள அப்படி, அதாவது நானும் பிரபு செட்டில் இருந்தேன்னா ரொம்ப குஷியாக இருக்கிறவர் யாருன்னா ரஜினி சார் தான். அவருக்கு அவ்வளோ குஷியாட நானும் பிரபு செட்டில் இருந்தால் சந்திரமுகியில் அப்படி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு நாளும். ஏன்னா எனக்கும் பிரபுக்கு அப்படி ஒரு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ விவேக் சொன்ன மாதிரி நான் முழுக்க இப்போ இந்த வந்திருக்கிற அத்தனை பேர் இப்போ இங்கே எல்லோரும் சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. நிஜமாக இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கு. யாரும் சாப்பிடாதவங்களே இல்லை. நிஜமாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ சாப்பிடாத ஆர்டிஸ்ட்டே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வீடு இந்த வீடு. அதே மாதிரி பிரபு ஃபோனில் கூப்பிடும்போது வர வேலை இருக்குது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும்னு தோணும் அந்த குரலை கேட்கும் பொழுது. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அழைப்பு, அப்படி ஒரு நண்பன், அப்படி ஒரு மனிதன் பிரபு போல் எனக்கு வந்து கிடைக்கிறதுலாம் உண்மையிலேயே எல்லாருக்குமே, எனக்கு சத்யராஜ் சாருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபுவை பற்றி நாங்கள்லாம் தனியாக எங்கள் செட்டில் கூட பேசுவோம். அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி வெளியே பேசுகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லது. யாருமே அவரை பற்றி தப்பாக எங்கிட்ட பேசுனது கிடையாது, அவரை பற்றி தப்பாக கேட்டதும் கிடையாது. ஏன்னா அவரை பற்றி பேசுகிறது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் விக்ரம் ஒரு நடிகனாக நல்லபடியாக ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கீங்க. தயாரிப்பாளராகவும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும். இந்த படம், இந்த வீடு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான வீடு. இங்கே தான் நாங்கள் வந்து சந்திரமுகி ஆரம்பித்தோம். அதே வீட்டில் தான் இந்த படமும் ஆரம்பிக்கப்பட்டது. இதே வீட்டில் இந்த படம் ஒரு வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும், கொண்டாடும், சூப்பர் ஸ்டார் தலைமையில் கொண்டாடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்க, வளர்க. வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த கேட்டு உள்ளே வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் ஒரு மேடையில் உட்காந்துட்ருக்கேன், அதுக்கு 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை வளர்த்து எடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு என்னை தாய்க்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை ஃபீல்டு கூப்பிட்டு வந்த சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர், என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்ணலாம் நான் இப்போ இந்த மேடையில் இந்த குடும்பத்தில் வந்து உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அந்த பேசுகிற வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார், ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னா, கான்ஃபிடென்ட் தான் வந்து ஒரு மனுஷனை பெருசாக ஜெயிக்க வைக்கும். தன்னம்பிக்கை இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம தோற்றுடுவோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோடையும் இந்த படத்தில் டான்ஸும் சரி, ஃபைட்டும் சரி, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லார் ஹீரோவும் என் கால் கீழே, எல்லாத்துமே வேஸ்ட்டு, நான் தான் நம்பர் 1 நினச்சிக்கிட்டு நடிக்கணுமா. கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் தான் சூப்பர் ஸ்டார் நினச்சி நடிக்கணுமா. அந்த ஷார்ட் ஓகே ஆகி பின்னாடி வந்தோடனே எல்லார் கால் கீழியும் நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கணுமா. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் செருப்பு இல்லாமல் அங்கே நிற்கும்போது பிரபண்ணம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேடை வந்து ஒரு கோவிலாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த தன்னடக்கமும் இருக்குது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லாயிருக்கு, புது படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரபண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த மேடையில் என்னையும் வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி
ஒரு படத்துக்கு வந்து 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார், ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. ஏன்னா இந்த 4 பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை, எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் முடிச்சுட்டு வந்து அந்த 5 நிமிஷத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க. ஸோ இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம், தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்குது. சினிமா கூட அப்படி போராடணும். நம்மள ஜல்லிக்கட்டு மாரி ஒரு இடத்துல உட்காருங்க, நாங்கள்லாம் வந்து உட்கார ஜெயிச்சு காமிச்சிடலாம் ஈஸியாக. இல்லை சார், ரொம்ப வலிக்குது சார், நிஜமாக சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா, ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கவங்க என்ன நம்புகிறாங்க, ஓ இது வந்து சொல்கிறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க, எஸ் கரெக்டுன்னு அப்படி நம்புகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விடுறாரு முந்தாநாத்து. எனக்கு ரொம்ப வலிச்சுது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி. எல்லோரும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை, ரசிகர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு, அவர் பேசி அனுப்புகிறாரு. இப்போது எல்லோரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது, கூடி சீக்கிரமாக நான் எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கு என்ன தலைப்பு போடணும், என்ன ஹெட்டிங் போடணும், இப்போ இல்லை ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறாரு, அதானே போடணும். ரஜினி சார் ரத்து செய்து விட்டார், ரசிகர்களை பார்க்கவில்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசலை. சின்ன சின்ன படத்துக்கு கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க. எஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம், நம்ம சினிமாவை கூட காப்பாற்றுங்க விஷால் சார். தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாரும் பேசுகிறத கேட்டு இந்த அன்னை இல்லத்தோட அதுக்கு மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதனால் இது 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 ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அதான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நன்றி, இங்கே வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ரஜினி அங்கிள் சிடி ரிலீஸ் பண்ண போது யார் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டாங்க. நான் இது வரைக்கும் என்னோடய டீம்கிட்டையும் சொல்ல. பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் பெரியப்பா, நீங்கள் மேலே வந்து உட்காந்துங்க. ரிலீஸ் பண்ண போது நீங்கள் தான், இது வந்து இட்ஸ் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் another person to receive it. இவங்க 3 பேர் தான் ரிசீவ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த விழாவை ஆசீர்வதித்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் மூத்த சகோதரர், எங்கள் இனிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வணக்கங்கள். இன்னும் என்னால் அந்த கும்கி ஃபங்க்ஷனை மறக்க முடியாது. இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்ற மாதிரி இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமான்றது சந்தேகம். அது முற்றிலுமால் அன்பால் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி. அதே நான் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் இவங்களோட ஆசீர்வாதங்கள் தான் விக்ரம் பிரபுவும் அன்னை இல்லத்தையும் இன்னும் மேன்மேலும் கொண்டு போயிட்டே இருக்கும். நான் 2001 சிவாஜி சாருக்காக கதை சொல்ல வந்தேன். நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன். தெய்வ மகன் படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கேன்னு தெரியாது, ஆனால் அவருக்காக வந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 2011 அவருடைய பேரனை அறிமுகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ஒரு பேஷன் என்றைக்குமே எனக்கு அன்னை இல்லத்து மேலே இருக்கும். இன்னும் விக்ரம் பிரபு ஆசீர்வதிங்க. He will come up, he will touch more heights. Thank you so much. யாரா வாசல்ல அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அப்படின்னு. நான் 3.5 வயசாக இருக்கும்போது ஒரு முறை கூட வேறு ஒருவருடன் பேசும் பொழுது கமல் வந்தானா என்று சொன்னதே கிடையாது. அவர் நான் எங்கேயாவது கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்து அவன் சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, என்னை பற்றி வீட்டில் ஜோக் அடிக்கிற அளவுக்கு பல பேர் ஒப்பீனியன் சொல்கிறத அறிவுரைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டதும் உண்டு. சந்திரஹாசனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவர் என்னுடைய நிழலாக இருந்துக்கிட்டே இருப்பார் டெய்லி. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. கற்றுக்காமல் சோம்பேறித்தனத்தினால இது வேணாமே நமக்கு அப்படின்னு நினச்சது. இனிமேல் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான்.